காலிமனைக்கு புதிய வரி விதிப்பு எண் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விழுப்புரம் நகராட்சி வரி தண்டலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். வணக்கம் தாமோதரன், விவரம். வணக்கம் தேசி. விழுப்புரம் நகராட்சியில் பணிபுரிந்து வருபவர், மனைப்பிரிவில் பணிபுரிந்து வருவர் இளங்கோ குணா என்கிற வரி தண்டலர். இவர் இந்த புதிய மனைப்பிரிவுக்காக, புதிய வரி விதிப்புக்காக, புதிய மனைப்பிரிவு வரி விதிப்பு எண் வழங்குவதற்காக ரூபாய் 10,000 லஞ்ச பணமாக கேட்டுள்ளார். இதனை திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் விழுப்புரம் நகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கியுள்ளார். இதற்கு புதிய வரி விதிப்பு எண் வழங்குவதற்காக ரூபாய் 10,000 லஞ்சம் பெற்றதாக குணா அவர்கள் கேட்டுள்ளார். இந்நிலையில் இவர் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு, போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் இன்று இந்த டம்மி நோட் எனப்படும் டம்மி நோட்டை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இளங்கோவன் என்பவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர். அவர் இந்த விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்துக்கு அருகில் உள்ள பகுதியில் குணா என்பவர் அந்த லஞ்ச பணத்தை பெறும்போது விழுப்புரம் நகராட்சி அதிகாரியான டிஎஸ்பி அழகேசன் மற்றும் ஆய்வாளர் ஈஸ்வரி உள்ளிட்ட காவல்துறையினர் அவரை கையும் காலமாக பிடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரை விழுப்புரம் நகராட்சிக்கு அழைத்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரி தண்டலர் குணா என்பவர் ரூபாய் 10,000 லஞ்சப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.